டேய் நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணா பிரிஞ்சிருவோம்ல. டேய் அப்படி நம்ம பிரிஞ்சிருவோம்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம்டா. அப்படிலாம் பிரிய மாட்டோம்டா. நம்ம 3 பேரும் ஒரே மேடையில ஒன்னாதான் கல்யாணம். டேய் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல வீடு வாங்குறோம். சூப்பர்ரா. டேய் உன் கல்யாணம் பண்ணிட்டானா? டேய் நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்க, ஏன் கூப்பிடல? டேய் நான் சிம்பிளா என் ஃபேமிலிக்குள்ளே முடிச்சிட்டேன்டா. டின்னருக்கு வேணா கூப்பிடலாம் நினைச்சேன். ஃபேமிலிக்குள்ளேயே தயவு செஞ்சு டின்னருக்கு வாடா. சரிடா. டேய் மச்சான், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம்டா. டேய் வாழ்த்துக்கள்டா. எப்ப கல்யாணம், எங்க டின்னர்னு மட்டும் சொல்லு. டேய் கல்யாண பீடியில் தான்டா. டின்னர் ஜேபில. பஸ்ல 40 பேருக்கு தான் இடம் இருக்கு. அது நாங்களே போயிட்டு வந்துடும்டா. டேய் அது 40 பேத்துல கூட நான் ஒரு ஆளா இல்லையாடா. டேய் மச்சான் கொஞ்ச நாளாவே எனக்கு டிப்ரெஷனா இருக்குடா. டேய் அப்புறம் அடிக்கிறியா? என் பிள்ளைக்கு சோறு ஊட்டணும். அவன் போன் இல்லாம சாப்பிட மாட்டான். டேய் நாளைக்கு திருவிழா வரீங்க தானே? டேய் முடியாது, நானும் அஜிமேர் வெக்கேஷன் போறோம்டா. நானு டேய் நாங்க ஃபேமிலியா போறோம்டா. டேய் அப்ப நானும் ஃபேமிலி இல்லையாடா? டேய் நீ போது ஒரு கல்யாணம் பண்றியா? எப்ப பார்த்தாலும் சிங்கிளா சுத்திக்கிட்டு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மள மறந்துட்டாங்க. மச்சான் ஏதோ பிரச்சனையா? ஏமா நம்பிட்டான். எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல, ஒன்னே வராங்க. ஐயா இங்க வாயேன். டேய் மச்சான் யாரும் கூப்பிடுறாங்க. போன்ல என்ன பேசிக்கிட்ட? கூட்டாளி பிரச்சனையா தான் போகணும். போய் அடிய கால் பண்ணிதான். யா கூட்டாளிக்காக இதெல்லாம் பண்ணாதியா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுவானுங்க. என்னென்ன சொல்றீங்க? யா நீ மட்டும் சிங்கிளா ரெண்டு உன் டீம்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க வச்சுக்க. ஒரு வெக்கேஷன்னா கூப்பிட மாட்டானுங்க, கேதரிங்னா கூப்பிட மாட்டானுங்க, யா ஒரு படம் பார்க்க கூட கூப்பிட மாட்டானுங்க. சின்ன வயசுல வாங்குற சத்தியத்தை எல்லாம் மறந்துடுவானுங்க. நான் ஏன் கூட்டினாலும் அப்படி இல்லைண்ணே. சரியா நீ போ. நீ பெருசா ஆனதுக்கு அப்புறம் இதே படியில நான் வந்து உன்னை பாக்குறேன். சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா. மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே.